குட் ஈவினிங் சர்ச். இந்த மாலை வேளையில் உங்கள் மறுபடியும் பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்குது. அப்படி நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்களோ இந்த மாலை வேளையில் அப்படியாக நம்ம கண்களை மூடி அப்படியாக நம்ம ஜெபிப்போம். இந்த மாலை வேளையில் கூட come on, let's worship the Lord, let's praise, give him thanks. Thank you Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க அப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for your presence right now to fill every houses as they watch this sermon of Father. We thank you Lord. Speak to us of Father. Lord, let your presence fill every house of Father. While we are reading, we are sharing your word of Father. Father, we pray for your presence to be upon every one of us. We thank you Lord. In Jesus name I pray. Amen, amen, amen. Church, இந்த மாலை வேளையில் உங்கள் பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்குது. அப்படி இப்போ தான் நீங்கள் உங்களோட டிவியை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா உங்களை இயேசு நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். And church, I just want to encourage each and every one of you before we even go to the word. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் என்றென்றும் நல்லவராக இருக்கிறார். God is good and all the time, God is always good. சர்ச், இந்த மாலை வேளையில் கூட நம்ம அப்படியாக ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கதையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது பைபிளில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை ஆக்சுவலி, ரைட். இது 3 ஹீப்ரூ பாய்ஸை குறித்து ஒரு கதை, ரைட். 3 ஹீப்ரூ பாய்ஸ்னு சொன்னாக்கா ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோன்னு சொல்லிக்கிற 3 நபரோட கதை இது, ரைட். அப்படியாக இந்த கதை எங்கே இருக்குதுன்னா வேதத்தில் டேனியல் புத்தகத்தில் 3ஆவது அதிகாரம் வசனம் 8-25, ரைட். நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா நீங்கள் இந்த கதையை நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த கதையில் முக்கியமான ஒரு கதையை நான் உங்களிடம் இந்த மாலை வேளையில் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டேனியல் 3ஆவது அதிகாரம் வசனம் 15 அப்படியாக பார்க்குறோம். கிங் நெபுகத்நேசர் இந்த ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார், ரைட். he is telling something to these people. what he is telling, right, அவர் சொல்கிறாரு, இந்த சத்தம்லாம் கேட்கும் பொழுது, ரைட், இந்த மியூசிக் அந்த சவுண்ட்லாம் கேட்கும் பொழுது என்ன செய்யணுமா, அந்த தங்க பொருசிலை அவர் செய்து வைத்திருக்கிற அந்த தங்க பொருசிலைக்கு பணிந்து குனிந்து அந்த சிலையை worship பண்ணுமா. come on, he said you have to bow down to the gold image that he has made to worship. he told to Shadrach, Meshach and Abednego. come on church, அது மட்டும் இல்லாத படிக்கு இந்த நெபுகத்நேசர் அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறாரு. he said what he said, நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் 15 நீங்க சொல்கிறாரு, அப்படி நீங்கள் செய்யாவிட்டால், கமான், அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் என்ன நடக்குமா, உங்களை அக்கினி சூளையில் எரிகின்ற அக்கினி சூளையில் உங்களை போற்றுவேன் என்று கிங் நெபுகத்நேசர் சொல்கிறார். கமான், he said you have to bow down to the gold image. The next thing he said, I'll throw you to the fire, the burning fiery furnace. come on. அடுத்ததாக அது மட்டும் இல்லை சர்ச், அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறவர் தேவன் யார் என்றார். Come on, he was asking a question to these 3 Hebrew boys. He said, let me see who is going to deliver you. come on, இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம எப்போதும் ஒரு கேள்வி கேட்போமே, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமே, அந்த மாதிரி இருக்குது, ரைட். கிங் நெபுகத்நேசர் அப்படி தான் கேட்கிற 3 காரியம் சர்ச். ஒன்று, we have to bow down and worship. அப்படி இல்லாட்டி the consequence, நெருப்பில் போட்டுருவேன் என்று சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை யார் தப்பு வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கொள்கிறார், ரைட். he's asking. come on, இதுக்கு இந்த ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ 16ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, he said, நெபுகத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. come on, they are saying it's not necessary for us to tell. come on, it's not necessary for us to tell. now here's the main point church. 17ஆவது வசனத்துல பாப்போம். இந்த வசனம் 17 18 இந்த வேர்ஸ்ல தான் it's such a power lies within this verse. when you look at 17, the verse says, if that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. தமிழ்ல வாசிக்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைகளையும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிப்பார் அப்படின்னு சொன்ன பிரகாரமாக நம்ம பார்க்கிறோம், right. you see they had such a confident,
confidence, பிரியமானவர்களே. They had such a confidence that the Lord will deliver them. Come on. The Lord will deliver them from the fire. The Lord will deliver them from the hands of the king. Come on. ஆனாலும் சர்ச், ஆனாலும் இந்த 18வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு, ரைட்? ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, come on, 18வது வசனத்தை அப்படியே பார்க்குறோம். But if not, come on church, but if not, let it be known to you, O king, that we do not serve your God, nor will we worship the gold image which you have set up. Come on, தமிழ்ல அப்படியே போட்டிருக்கிறது, ரைட்? விடுவிக்காம போனாலும், come on church, இந்த வார்த்தை குறித்து கவனிங்க. 17வது வசனத்தில் அப்படியே இந்த 3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, என் ஆண்டவர் கண்டிப்பாக என்னை விடுவிப்பாரு, நெருப்புலையும் விடுவிப்பாரு, உமது கைகளிலிருந்து விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு 18வது வசனத்தில் அப்படியாக சொல்கிறாங்க, விடுவிக்காம போனாலும், கமான், விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? You see, விடு வைக்காம போனாலும், கமான் சர்ச், இந்த மாலை வேலையில் கூட, கமான், என்னோட சர்மன் டைட்டில், என்னோட மெசேஜோட டைட்டில் என்னவா இருக்கிறதுனா, பட் ஈவன் இஃப் இட் டசன்ட். சர்ச், ஈவன் இஃப் இட் டசன்ட், விடுவிக்காம போனாலுமே, கமான், விடுவிக்காம போனாலுமே, கமான், God is still good. பிரியமானவர்களே, விடுவிக்காம போனாலுமே God is still God. Come on, He is still good. He is still God even if He doesn't do the things that you ask for. Come on, He is still God, church. இந்த ஷாட்ராக் மேஷாக் அபேத்நேகோட விசுவாசத்தை பார்க்கும்பொழுது, all my life I have always wondered, church. I have always admired their faith. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்குது. Come on, ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த 3 பேத்துக்கு இருக்குன்னு சொன்னாக்கா, முதலாவது பாயிண்ட், come on, this is my first point, why their faith is so strong in the Lord, because number 1, they know who their father is. Come on, do you know who your father is, church? Do you know who your father is? Come on, உங்களோட பரலோகத்தில் இருக்கும் தகப்பனார் யார் என்று நீங்கள் அறிவீர்களா? Come on, because they know who their father is, church. Come on, they know their identity in Christ. அவர்கள் அந்த 3 பேரும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த அடையாளத்தை அவங்க அறிந்து கொண்டிருக்கிறாங்க. Come on, they know their father too well that they know கண்டிப்பா என்ன இந்த நெருப்புல இருந்தோ சரி, இந்த நெபுகத்நேசர் கையிலேருந்தும் சரி, கண்டிப்பாக என்னை விடுவிப்பார்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. காரணம், they know their father too well because they know அந்த ஒரு பாண்டிங் இருக்கிறது, அந்த ஒரு உறவு இருக்கிறது, அந்த ஒரு அன்பு இருக்குது. They were so in a relationship with God, they were so in intimacy with God, they were so in love with God that church, they know what they had, they know what is their identity like. Come on, they know God is too good, He will never leave them alone. ஆண்டவர் அவங்களை விட்டுட்டு போக மாட்டார். விடுவிக்காம போனாலும் ஆண்டவர் என்னை விட்டு கைவிட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் நம்புறார்கள். Come on, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த மாலை வேளையில் கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கா பிரியமானவர்களே? Come on, you see church, நம்ம மலேசியா இருக்கிறனால நம்மளுக்கு மை கார்டு இருக்குது, ரைட்? மை கார்டு இருக்குது. இந்த மை கார்டில் நம்மளோட அடையாளம் அந்த மை கார்டு, ரைட்? பட் அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். பட் இது ஒரு கார்ட் ஃபார்மில் கிடையாது. இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கிராஸ். கம் ஆன், இது மை கார்டு கூப்பிட மாட்டோம், பட் rather he called my son, my daughter. Come on, it's such a privilege. என்ன ஒரு பாக்கியம். Come on, என்ன ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Come on, ஒரு privilege. Come on, it's such an honor to be the sons and daughters of the Father. Come on, இந்த மாலை வேளையில கூட, do you know who your father is, church? யோவான் 10:27 அப்படியாக போட்டிருக்கிறது. யோவான் 10:27 அப்படியாக வசனம் போட்டிருக்கிறது, my sheep will hear my voice and I know them and they follow me. என் நாடுகள் என் சத்தத்தை செவி கொடுத்து நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின் செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் சொல்கிறார், என்னோட ஆடு என் சத்தத்தை கேட்கும். Come on, do you know the voice of your father, church? Do you know the voice of your father? Come on, உங்களோட தகப்பனார், பரலோகத்திற்கு உங்களோட தகப்பனார் குறித்து உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் இஃப் யூ நோ, யூ டெஃபினெட்லி நோ, விடுவிக்காம போனாலும் செய்யாம போனாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Come on, even if it doesn't, come on, but even if it doesn't, he is still God, he is still good, his identity doesn't change. Come on,
and our identity doesn't change, church. Church, நீங்க கவலைப்படாதீர்கள். I just want to say you do not have to worry, as in Ephesians 3:20 படி, now to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works in us. நாம் வேண்டிக் கொள்றது நினைக்கிறதும் மிகவும் அதிகமாய், come on, நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேல ஆண்டவர் செய்வார். மிக அதிகமா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். come on. You do not have to worry, because that's who your father is. He loves you too much, church. ஆண்டவர் உங்களை மிகவும் மிகவும் நேசிக்கிறார். come on. ரெண்டாவது அப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது, come on, இந்த ரெண்டாவது அப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் இந்த ஷாட்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குது ஆண்டவர் மேலன்னு சொன்னாக்கா, ரெண்டாவது பாயிண்ட், trust in the Lord. They trusted in the Lord, church. ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார்கள். come on. அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார்கள். come on. Would you trust God even if it is the hardest thing to do at this season? Would you trust God even in this situation? இந்த காலகட்டத்தில் கூட நிறைய காரியம் வந்து நிலை இல்லாமல் இருக்கிறது. come on, a lot of uncertainties. come on, இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நீங்க நம்புவீர்களா? come on. Would you trust the Lord in this season? come on. You see, church, I realize some of you might be tired. come on. சில பேர் வந்து நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருப்பீர்கள். come on, உங்களுக்காக ஒரு வசனம் நான் சொல்கிறேன். Matthew 11:29 படி, come on, Matthew 11:29, it says, take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your soul. come on. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தில் உங்க மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். come on, come on, if you need rest, come on, உங்க பக்கத்தில் ஆள் இருந்தா, come on, அவங்கள தட்டி சொல்லுங்கள், find rest my soul in Christ alone. come on. ஆண்டவரோட பிரசன்னத்துல நம்ம இளைப்பாறுதல் நாடுவோமா? come on. Let's find rest in the presence of God. Let's find rest for the soul in Christ alone. come on, church. Church, இது போல ஒரு விசுவாசம், இந்த 3 ஹீப்ரூ பாய்ஸ் போல ஒரு விசுவாசம் இந்த மாலை வேளையில கூட பார்த்தோமானால், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேணும். சர்ச், விடுவிக்காம போனாலும் நான் வந்து இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நான் வந்து பணிய மாட்டேன். come on, I wouldn't be conformed to the pattern of this world even if the Lord doesn't. come on, He is still God. He is still good God. come on. Church, ஐசியா 55:8-9 அப்படியாக நம்ம பார்க்கிறோம். For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. come on, அப்படியாக தமிழ்ல போட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். come on, the next verse, இது நல்ல காது கொடுத்து கேளுங்கள். பூமியை பார்க்கிலும், come on, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகள் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. come on. பூமியை பார்க்கலாம் எப்படி அந்த வானம் உயர்ந்திருக்கோ பிரியமானவர்களே, ஆண்டோட எண்ணங்கள், ஆண்டோட திட்டங்கள், ஆண்டோட வழிகள் வந்து உங்களை பார்க்கிலும் பெரிதாக இருக்கிறது. come on, உயர்ந்ததா இருக்குது, சிறந்த திட்டமா இருக்குது பிரியமானவர்களே. He knows what you need when you need, church. He knows everything. All you have to do is just trust in the Lord. No matter what, trust in the Lord. Church, ஆனாலும் ரொம்ப கவலையா இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், too often, church, அநேக நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு plan B இருக்குது. plan B இருக்கிறது என்னைக்கும் நல்லது, church. But you know what, every time we go in prayer, we pray about something, then அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு plan B நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம், just in case God doesn't show up. அது வந்து ஒரு 100% ஒரு விசுவாசம் இல்லாமல் அது வந்து ஒரு பாதியா இருக்குது, ஒரு 50-50 இருக்குது. come on, see church, let me remind you, church, let me remind you one thing. Our faith is not based on what we think God should do.
our faith is based on who God is. Come on. நம்மளோட விசுவாசம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி அதன் பிரகாரம் இல்லை. பட் நம்மளோட விசுவாசம் எது பிரகாரமா இருக்க வேண்டுமா? ஆண்டவர் யார் என்கிற பிரகாரமா இருக்க வேண்டும். Come on. Our faith should be based on who God is and not what he should do. Come on, church. அப்படிதான் Proverbs, right? Proverbs 3:5 அப்படியாக போட்டிருக்குது. Come on. Trust the Lord with all your heart. Come on. It didn't say with all your money. It didn't say with all your wealth. It didn't say with all the things that you have. No. நீதிமொழிகள் 3:5 போட்டிருக்குது. முழு இருதயத்தோடு, come on, முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டுமா? Come on, church. This is இந்த மாலை வேளையில கூட முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம நேசிப்போமா? Come on. ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்போமா? Come on. முழு இருதயத்தோடு ஒரு 100%. Come on. God is always 100% God for us. And why we want to give him 50-50, right? Let's give him the 100%, church. Let's give him 100%. அப்படியாக இந்த முதல்ல பார்த்தோம், ஷாட்ராக் மேஷாக் அபேத்நேகோக்கு வந்து they know who their father is. ரெண்டாவது they trust in the Lord. மூணாவது பிரியமானவர்களே, இந்த மூணாவது பாயிண்ட் வந்து என்னவென்றால், right, they walk through the fire. அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, விடுவிக்காம போனாலும் we won't bow down to the things that you have made, right? அதுதான் அவங்க கடைசியாக சொன்னது. அதன் பிற்பாடு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிங் நெபுகத்நேசர் வந்து 7 மடங்கு அந்த அக்கினி சூளைத்தை வந்து அவ்வளோ 7 மடங்கு சூடாக அந்த இடத்த வந்து அவர் தயார் செய்து வைத்தார், right? 7 times hotter. Even the guards who brought them, they burned and died. But then one thing, church, you see, when you walk through the fire, come on, தூக்கி போட்ட பிற்பாடு அங்க ஒரு வெற்றியை நம்ம பார்க்கலாம். Come on, there was a victory in Jesus name. Come on. You see, church, you see, அநேக நேரத்துல God did not say, you see, maybe sometimes, right, sometimes God does not remove the fire from your life, but he promised you, church, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். He promised to walk with you through the fire. Come on. Church, I want to tell you one thing. I want to tell you one thing when you're walking through the fire. I want to tell you one thing. Church, sometimes he deliver you from the fire. Come on. Sometimes he deliver you from the fire. But the other times, he will make you fireproof. Come on. நான் மறுபடியுமாக உங்களிடம் சொல்லுகிறேன். I'm very excited. I hope you are excited at home too. Sometimes he will deliver you from the fire. But the other times he will make you fireproof. Come on, receive it. இன்னைக்கு எந்த நெருப்பில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கீங்க பிரியமானவர்களே? பொருளாதார ரீதியில் உள்ள நெருப்பில் நடந்து கொண்டு இருக்கீங்க. Are you walking in the fire of depression? Are you walking in the fire of problems? Are you walking in the fire of anxieties, worries? Are you walking in the fire of doubts, confusion? Or are you even walking in the fire of sickness, right? எந்த நெருப்பில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கீங்க? Come on. See, church, அப்படியாக நம்ம ஐசியா புத்தகத்தில் அப்படியாக நம்ம பார்க்குறோம். ஏசாயா புத்தகத்தில் ஐசியா 43:2 அப்படியாக நம்ம பார்க்குறோம், ரைட்? இங்கே போட்டிருக்கிறது, when you walk through the fire you shall not be burned nor shall the flame scorch you. நீர் தண்ணிகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மை பூரலுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாயாக, அக்கினி ஜுவல்களை உன் பேரில் பற்றாது. Come on, when you walk through the fire, church, நீங்க அந்த நெருப்புல நடப்பீங்க. Come on, நீங்க அந்த நெருப்புல நடப்பீங்க, பட் ஆனா நீங்க எரிஞ்சு போக மாட்டீங்க. Come on, the fire will not burn you. You may walk through the fire of problems, you may walk through the fire of sickness, you may walk through the fire of debts, you may walk through the fire of COVID-19, you may walk through the fire of problems, business problems, lost your job, everything, but let me tell you, that fire will not burn you. காரணம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Come on. He walks with you through the fire, church. He walks with you through the fire. Come on. Church, அதனால்தான் இந்த சங்கீத புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 23:4 அப்படியாக நம்ம பார்க்குறோம், yea though I walk through the valley of the shadow of the death, I will fear no evil, for your rod and your staff, they comfort me. Come on.
அப்படியாக தமிழில் பார்க்குறோம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், கமான், மறுபடியும் சொல்கிறேன், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், கமான், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கமான், நீங்கள் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட பிரியமானவர்களே, I tell you that fire will not burn you. Come on, that fire will not burn you. What an amazing God that we have. What an amazing God that we have, church. Come on. See, church, He's a God full of goodness. Come on. Church, in the மாலை வேளையில கூட, I just want to remind you, focus not only on the product but on the maker. Come on, நீங்கள் இந்த மாலை வேளையில கூட என்னோட இருந்தீங்கன்னா, come on, I just want to remind you, நம்ம வந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி அந்த ப்ராடக்டை மட்டும் பார்க்காமல் ஆண்டவர் யார் என்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, let's go to God for who He is and not for what He can provide us. Yes, it's always good. நம்மளோட தேவைகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காரியமா இருக்கிறது. பட் அதுக்கும் மேலாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல போகும்பொழுது அந்த இடத்துல வந்து the situation is different. Come on, we always pray for our needs. Come on, we always say, God, do this for me, do this for that, do this thing for that person, do this thing for me, for my family, this kind of thing. இதெல்லாமே நல்லது தான். Come on, all this is good, but when you go to God for who He is, come on, church, இதுதான் நான் முதல்ல சொன்னல, சன்ஷிப். கம் ஆன், God has given you the authority. ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் இல்லை பிரியமானவர்களே. God is a God who takes the impossible stuff to make it possible. ஆண்டவர் என்றைக்குமே அவர் வந்து முடியாத காரியத்தை முடிய பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். Come on, so you don't have to worry, ஆண்டவர் இது செய்வாரா அது செய்வாரா அப்படின்னு நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர் குறித்து நீங்கள் ஜெபிங்க மாலை வேளையில் கூட. Come on, ஆண்டவருக்காக மட்டுமே நீங்கள் பாருங்கள். Come on, God knows everything that you need. Come on, you see, church, இந்த ஒரு கட்டத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. You see the word rematch, right? Are you ready for a rematch, church? Are you ready for a rematch? இந்த rematch என்ற வார்த்தை வந்து எப்போ நம்ம பார்க்குறோன்னா, ஒரு just a few, I think a week ago, என்னோட cousin brother பையன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருந்தார், right? He's just a small kid, right? அவர் வந்து என்னோட ஃபோனில் கேம் விளாண்டுட்டு இருக்க பொழுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவர் வந்து திருப்பி ரீமேட்ச் தட்டிக்கிட்டே இருக்காரு. Come on, அவர் வந்து every time he lost, he clicked the rematch button every single time. Come on, and then ஒரு கட்டத்தை தேய்ச்சிட்ட பிற்பாடு கூட அவர் ரீமேட்ச் தட்டினார். Then I asked him, no, why do you still have to press the rematch when you already win? He was like, no, because I'm not satisfied. I know I can do better. Church, இந்த மாலை வேளையில கூட இந்த காரியத்தை குறித்து நான் சிந்தித்து பார்க்கும்பொழுது, are you ready for a rematch? நீங்கள் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கீங்க? Are you lost in a battle, or are you feeling the failure in your life? நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு you feel like you have lost? Come on, it's time for you to come back. Come on, it's time for a rematch. Come on, are you feeling draw ஆன சிச்சுவேஷனில் இருக்கீங்களா? நீங்களும் உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸாக இருக்கீங்களா? பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு it's very easy for us to compromise with the world. Come on, it's very easy, I would say. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? Come on, it's time to come back. It's time for a rematch. Come on, or do you think you can do it better? ஆண்டவருக்கு வந்து நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, பட் ஆனால் 100% இல்லையே, 100% என்னால் வந்து ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக செய்ய முடியல, எனக்கு தெரியும் என்னால் இன்னும் பெட்டராக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, come on, it's time for a rematch. It's time for you to come back. Come on, church, இந்த rematchனு சொல்லும் பொழுது it's not you versus God, no, but it's you partnering with God versus the situations in your life. Come on, நீங்கள் ஆண்டோட கரங்களை பிடித்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தை வந்து நீங்கள் வந்து சந்திக்க போறீங்க. Come on, it's time for a rematch. Try this time with God. Come on, இவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட சுய பலத்தினால் நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா, try this time with God. Come on, you may be watching this sermon from various places. Some of you might be in home, some of you might be in church, some of you might be in houses, in offices, some of you might be even in hospitals. Come on, யாரா இருந்தாலும் சரி, no matter where you're tuning in from, I want you to
tell to somebody it's time for a rematch. Come on, it's time for a rematch. நீங்கள் அப்படி இந்த sermon பார்த்து கொண்டிருக்க வேளையில அந்த chat boxல come on, let's remind somebody it's time for a rematch. Come on, are you ready for a rematch? Because if you're ready, it's going to be the greatest showdown in your life. Come on, it's going to be a greatest showdown because God is partnering with you this time. ஆண்டவர் உங்களோட பார்ட்னர் பண்ணி கொண்டிருக்கிறார். Come on, church, let me tell you one thing. In the rematch or a timeல கூட, even in this time of rematch, one solid assurance for victory during a rematch. Come on, ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதம், ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதம், வெற்றிக்கான ஒரு உறுதியான உத்தரவாதம் இந்த 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 ரீமேட்ச்ல கூட என்னவா இருக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, is your walk with God. Come on, is your walk with God today, where you are with God. Where are you standing with God today? Are you very close to Him? If you're close, I'm happy for you. Let's get even closer. But if you're far away, come on, it's time for a rematch. It's time for you to come back, church. You see, church, எனக்கு ஒரு கோட் ரொம்ப பிடிக்கும். அதில் போட்டிருக்கிறது, he who kneels before God can stand before anyone. See, ஆண்டவர் முன்னாடி முழங்கால் படியிட்ட யாவரும், come on, மனிதன் எந்த மனிதனுக்கு முன்னாடி நிற்க முடியும் பிரியமானவர்களே. Come on, he who kneels before God can stand before anybody, church, anybody. Come on, see, look for God in your good days as desperately as you want Him on your bad days. நீங்கள் ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஆண்டவர் அதிகமாக தேடுவீங்களோ அதுக்கு மீறி அதே அளவுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களோட நல்ல நாட்களில் நீங்கள் ஆண்டவர் தேட வேண்டும். God is not only a God of season. Come on, God is not only a God of bad days. When something goes wrong, I go to God. No, He's not like that. Come on, Wi-Fi connection மாதிரி இல்லை. ஒரு நேரம் கரெக்டாக இருக்கும், ஒரு நேரம் சரியாக இருக்காது. என்னோட வீட்டு வைஃபைல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் சரியாக இருக்குது, சில நேரம் லேகிங்காக இருக்குது. Come on, but ஆண்டவரோட கனெக்ஷன் வந்து it's I tell you, it's wireless. Come on, it's so strong. It's stronger than Unify. Come on, it's stronger than TM, anything. Come on, God's connection is the strongest. Come on, church, இந்த மாலை வேளையில கூட I want you to look desperately for Him. அப்படி நீங்கள் ரொம்ப ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா, it's a call for you to come back. Come on, it's a call for you to come back, church. You see, church, யோவான் 14:5 அப்படியாக போட்டிருக்கிறது, John 14:15 அப்படியாக போட்டிருக்கிறது. போன வாரத்தை பாஸ்டர் பிராட் கூட இது குறித்து பேசியிருந்தாரு. If you love me, keep my commandments. Come on, if you love me, keep my commandments. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளுக்கு கை கொள்ளுங்கள் ஆண்டு சொல்கிறார். Come on, if you love me, keep my commandments ஆண்டு சொல்கிறார். All this while in my life I thought to love God and to keep His commandments means is to do the things for Him. It's like, we are doing stuff for Him. It's like we are serving, இந்த காரியத்தை செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும். பட் அதுக்கும் மேலையாக இந்த வசனத்தில் ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு இருக்குது பிரியமானவர்களே. if God is saying, if you love me, you'll obey my commandments சொல்லும்போது, if you love me, you will protect my heart. God says, if you love me, you will adjust your behavior to protect my heart. Come on, நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை நேசித்தீங்கன்னா, come on, ஆண்டவரை நேசித்தீங்கன்னா, come on, நீங்கள் அவரோட இருதயத்தை பாதுகாக்கிற போல நீங்கள் நடந்து கொள்வீங்கள். Come on, I really wish and pray. Come on, எவ்வளோ நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் கூட பேசுவீங்க. Come on, as how much you talk about Jesus to other people, I really hope and pray you will talk to Jesus with that same amount. It's a two different thing, church. I can be talking about Jesus all the time. நான் ஆண்டவரை குறித்து நான் என்னோட நண்பர்கள்கிட்ட, என்னோட குடும்பத்துக்கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் நான் ஆண்டவரை குறித்து நான் பேசலாம். பட் ஆனால் நான் ஆண்டவரை கூட பேசுகிறேன்னா, that is another thing, church. Come on, இந்த மாலை வேளையில கூட நீங்கள் ஆண்டவர் கூட பேசுகிறீங்களா? Come on, are you talking to God? Let's just make sure we talk to Him and also we talk about Him. It's a too important thing, church. I want to finish this, church. நான் அதை முடிக்க போகிறேன். Church, I just want to remind you, church. But even if it doesn't, come on, ஆண்டவர் செய்யலனா கூட, come on, but even if it doesn't,
I will fear no evil. But even if it doesn't, come on, I will not be conformed to the pattern of this world. But even if it doesn't, I will trust the Lord is good. But even if it doesn't, come on, I will remember that God is still good. Come on. அவர் விடுவிக்காம போனாலுமே சர்ச், கமான், ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்காம போனாலுமே சர்ச், கமான், ஆண்டவர் என்கிற அந்த அடையாளம் மாறாது. கமான், ஆண்டு உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாது. ஆண்டு உங்களுக்கு கொடுத்த அந்த அடையாளம் மாறாது. கமான், ஆண்டுக்கு தெரியும் சர்ச் எது எப்போ எப்படி செய்யணும்னு. நான் முதலாவது சொல்லியிருந்தேன், ரைட்? Sometimes he will remove the fire and other times he will make you fireproof. Come on. I just want to remind you before we go into prayer, come on, நம்ம ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பாக, I want to remind you one thing. All that you heard today, இந்த மாலை வேளையில் கூட நீங்கள் என்னோட பிரசங்கத்தில் நீங்கள் வந்து அநேக காரியத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். But the one thing that you can do, church, is to pass this message to someone else that you know. இந்த மெசேஜ் தேவையானவர்களுக்கு, இன்னும் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா, உங்களோட neighbors or whoever it is, as simple as you take the link, you just copy paste the link and you just forward it to your contacts. Come on church, this is a message that the people need to hear. And not only this week, every other week, come on, the least thing that you can do is to copy the link. Come on, copy the link and send to somebody. Somebody needs to hear this word today. What you have, you share it with other people. Come on, you have Jesus as the best gift, and அந்த best gift வந்து நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க பகிர்ந்து கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். Come on, அப்படியாக இழந்த வண்ணமாக நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, come on, இழந்த வண்ணமாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துமா. Come on, let's close our eyes, let's pray. We thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. We thank you Lord, we thank you God for speaking to us, Father. Lord, even if you don't know, Father, we know who you are. Even if you don't know, Lord, even if you don't do it, Father, Lord, we know that you still love us. We know you still have the best, perfect plan for us, oh Lord Jesus. God, I pray, Father, as these people that they are watching right now, Father, and they பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray those who are far away from you, Father, I pray they will come closer to you, Lord. Lord, I pray, Father, ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை இழந்தவங்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஒரு நம்பிக்கையை நீ ஏற்படுத்தி தாரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for new hope in Jesus name. As in Isaiah 43:19, Father, I pray for a new beginning. ஆண்டவரே, யாருக்கு புதிய ஆரம்பம் வேண்டுமோ ஆண்டவரே, அப்படியாக நான் புதிய ஆரம்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருக்க இந்த சர்மனை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் கூட ஆண்டவரே, Lord, I pray for your complete healing. ஆண்டவரே, உம்முடைய சுகம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for complete healing of Father, especially those who are affected by this COVID of Father. இந்த மெசேஜை கேட்டு கொண்டு இருக்கிற வேலையில் கூட ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நெருப்பில் நடந்து கொண்டு இருக்கிற வேலையில் கூட ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீர் அவங்களை விடுவிப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray you will deliver them from this fire, oh God. I pray that you will deliver them from this fire, oh Lord Jesus. Lord, I pray, Father, especially for all those who are affected, who lost their job, oh Father, especially in this fire, oh Father, that is that they are walking through very stressful depression and ஒரு வேலை இல்லாத காலகட்டத்தில் கூட நடந்து கொண்டு இருந்தா அன்று நான் ஜெபிக்கிறேன். அன்று ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இந்த வாரம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் அன்று. Lord, I pray they'll find favor after favor in Jesus name. And God, I pray for all your people that is watching right now, Father. அன்று நான் ஜெபிக்கிறேன் அன்று ஒவ்வொருத்தரும் அன்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு நெருப்பில் நடந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. Lord, I pray that the fire will not burn them, but Lord, you refine them with the fire of Father. நீ சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, we thank you, Lord. Bless each and every one of them. We thank you, Lord, in Jesus' most precious name. We ask and we pray, and everybody say amen, amen and amen. Thank you so much church. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்மளோட சர்வீஸை வந்து நீங்கள் மறக்காமல் வார வாரம் நீங்கள் பார்த்து கொண்டு இருங்கள். இந்த சர்வீஸ் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத படிக்க stay safe. அப்படி தேவை இல்லைன்னா நீங்கள் எதுவும் வெளியே போகாதீங்க. Stay home, stay safe. God bless you and God be with you.